அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரேசியர் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 மீட்ரு துணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் காட்டன் துணியாக வாங்கிக்கோங்க. நம்ம பிரேசியர் தைக்க 1/2 மீட்ரு துணி போதும். இப்போ நான் மடக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க, துணியை சுருக்கமாக இருக்கும், அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா இந்த சைடு நான் எப்படி மடக்குனேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த போடுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு இருக்கணும். பாருங்கள், டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கும் நம்ம சைடு உள்ளது. இது ரெண்டும் ஓப்பனில் இருக்கா, நமக்கு ஆனால் மேலே தான் க்ளோஸ் உள்ள பக்கம் வேணும். அதனால் நான் இப்போ திருப்பிக்கிறேன். இந்த ஃபோல்டிங் பக்கம் இருக்குல்ல, அதை மேலே வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டிங் பக்கம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இருந்தாலும் பரவாயில்ல. மேலே இருந்துச்சுன்னா அளவு கரெக்டாக வரும். நம்ம அந்த எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடுவோம். அதனால தான் நான் திருப்பி போட்டுக்க சொல்கிறேன். ஃபோல்டிங் பக்கம் மேலே வச்சுக்கோங்க. 1 ஃபோல்டிங் மேலே இருக்கட்டும். டபுள் ஃபோல்டிங் நம்மளே பார்த்து இருக்கணும். இப்போ திருப்பிட்டேன் பாருங்கள். ஃபோல்டிங் பக்கம் மேலே, டபுள் ஃபோல்டிங் நம்மளே பார்த்த மாதிரி. அந்த 2 சைடும் ஓப்பன் சைடு கரெக்டாக துணியை வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் அயன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுருக்கமாக இருக்க துணி, நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கல கொஞ்சம் பிசுறாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த சைடை கோடு போட்டுக்கிறேன். ஈவனாக இல்லாததுனால அந்த சைடு கோடு போட்டுட்டு, அப்புறமா நம்ம அடியில் மடக்கி தப்போம்ல பிரேசியரை, அதுக்காக 1.5 இன்ச்சு தையலுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு விடுறோம். நம்ம கீழே மடக்கி தைக்க 1.5 இன்ச்சு போட்டு ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம உயரம் எடுக்க போகிறோம். உயரம் 14.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருக்கோம். 14.5 இன்ச்சுக்கு மேலே அந்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள், உயரத்தை எடுத்துக்கணும். கரெக்டான அளவு 14.5 இன்ச்சு. நான் கொஞ்சம் இறக்கமாகவே தான் எடுத்திருக்கேன் பிரேசியருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியானா எடுத்துக்கோங்க. 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா கோடு உங்களுக்கு நேராக வரும். இதை இப்போ கோடு போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டாச்சா. அடுத்தது மேலே நம்ம தப்போம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துக்கணும். ஆனால் இது ஓகேன்னு விட்டுட்டேன் நான். இந்த அளவே பிடிச்சிக்கலாம். அதை கட் பண்ணல நான். அப்படியே 1 இன்ச்சு அந்த இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கிட்டேன். அந்த அளவு நம்ம எவ்வளோ விட்றோமோ அந்த அளவு தைச்சிக்கணும். இப்போ அகலம் எடுத்துக்கிறேன். 11 இன்ச்சு அகலம். 10 இன்ச்சு கரெக்டான அளவு. 1 இன்ச்சு தையலுக்கு. பதினோரு இன்ச்சு மொத்தம் போட்டுக்கோங்க. கீழே வரையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதையும் கோடு போட்டுக்கோங்க. நேராக கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் மரஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. உயரம் அகலம் ரெண்டுமே எடுத்தாச்சு. உயரம் 14.5, அகலம் 11.5. இப்போ நம்ம கழுத்து அகலம் எடுக்க போகிறோம். கழுத்து அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன் நான். கழுத்து அகலம் கழுத்து அகலம் 3 இன்ச்சு. இப்போ உயரம் வைக்கிறோம். இப்போ நம்ம வைக்கிறது முன் கழுத்துக்கு.
முன்கழுத்துக்கு வைக்கிறோம். 5.5 இன்ச்சு வைக்கிறேன் முன்கழுத்துக்கு. இங்கேயும் அந்த 3 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கிராஸாக போயிடும் உங்களுக்கு அளவு வந்து. பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதை கரெக்டாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க, கோடு கிழிச்சிக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் கோடு கிழிச்சிக்கோங்க. அது மாதிரி நேராக இந்த சைடும் கோடு போட்டுக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கேன். மொத்தம் 2.5 இன்ச்சு. 2 இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு அளவு, 1/2 இன்ச்சு வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கேன். அடுத்தது ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். பிரேசியருங்கிறதுக்காக கொஞ்சம் இறக்கமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து 5.5 இருக்கா, அதே மாதிரி அளவு எடுத்து அங்கே 5.5 கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இதையும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இங்கே 1 இன்ச்சுக்கு இந்த கிராஸாக வைப்போம் பாருங்கள், அந்த வளைச்சி கொண்டு வர அதை வந்து இந்த நான் வைக்கிற மாதிரியே வைங்க. கரெக்டாக நேராக வைக்கணும். இந்த நேராக வைக்கணும். 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. அங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வர பாருங்கள், அந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. அது மாதிரி இங்கே வந்து 1 இன்ச்சு வேணாம், 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க அளவு. கிராஸ் அது மாதிரி சொல்கிற மாதிரி கரெக்டாக கிராஸில் வச்சாதான் அளவு கரெக்டாக வரும். இப்போ வச்சுக்கிட்டு இந்த அளவும் வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து முன்கழுத்து. நான் சொன்னேன்ல, கொஞ்சம் முன்கழுத்துக்கு வந்து இறக்கம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பின்னாடி எவ்வளோ வேணாலும் இறக்கம் வச்சுக்கலாம் பிரேசியருக்கு. இப்போ பின் கழுத்தை பார்க்க போகிறோம். பின் கழுத்து வந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன்னா 9 இன்ச்சு வைக்கிறேன் பின் கழுத்து. ஏன்னா நம்ம பிரேசியருங்கிறதுனால இறக்கம் நிறையாவே வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி 3 இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதையும் கோடு போட்டுக்கோங்க. இந்த சைடும் கோடு போட்டுக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு அப்படியே புரியும் உங்களுக்கு. இது வந்து முன் கழுத்து, இது பின் கழுத்து. இப்போ அவ்வளோதான், அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே அந்த கொஞ்சம் ஈவனாக இல்லைன்ட்டு வச்சோம்ல கோடு, அந்த கோடுக்கிட்ட தூக்கக்கூடாது. இப்படி துணியை எப்பயுமே நம்ம கட் பண்ணுறப்ப இப்படி கையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு துணி நவராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப கையை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே துணியை தூக்கி வெட்டக்கூடாது. இப்போ வந்து வெட்டிட்டேன் பாருங்க. நான் வந்து இந்த துணி எனக்கு பழக்கங்கனால நவுத்தி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த இதுக்கே கரெக்டாக போய்க்கோங்க, துணி இருக்கிறதுக்கே. அது மாதிரி குண்டூசி குத்திக்கோங்க. சுற்றியும் 4 பக்கம் குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி எந்த பக்கம் திருப்பினாலும் ஈஸியாக இருக்கும். இந்த சைடும் அகலம் கரெக்டாக எடுத்தோம்னா அதை இல்லாமல் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஆம்கோல் எடுத்தோம்ல, கையளவு கைக்கு, அதை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்குல்ல, நம்ம தையலுக்கு விட்டோம்ல, அதுக்கிட்டேருந்து தான் கட் பண்ணணும். அது கீழேருந்து கட் பண்ணக்கூடாது. இந்த வளைவு கரெக்டாக அந்த வளைவை கொண்டு வரணும். இப்போ வந்து கழுத்து கட் பண்ண போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து முன் கழுத்தை கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு அதை தான் கட் பண்ணணும். ஏன்னா அதான் இறக்கம் கம்மியாக இருக்குல்ல, அதனால் முன் கழுத்தை கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு
இப்போ இங்கே நம்ம வளைவு போடலை. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டிங்கில் இருந்துச்சா, இப்போ தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணது முன் கழுத்து, இப்போ பின் கழுத்து கட் பண்ண போகிறோம். இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அதே மாதிரி 3/4 இன்ச்சு அளவு எடுத்து வளைச்சிக்கோங்க. நான் வந்து இப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கழுத்து வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். நான் ரவுண்டுங்கிறதுனால இது பண்ணுறேன். புள்ளி வச்சு அதே மாதிரி வளைவு கொண்டு வந்துக்கோங்க. கழுத்தும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான். இப்போ கட் பண்ணுறதும் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே 10 இன்ச்சு தானே நம்ம கரெக்டான அளவு எடுத்தோம். அதுக்கிட்ட 11 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச்சு அளவை கரெக்டாக எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டான அளவுங்கிறதுனால. இப்போ வந்து கட் பண்ணிட்டோமா இது, இதை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து முன் கழுத்து, இது பின் கழுத்து, இல்லை ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்கு. இப்போ பாருங்கள், அதை விரித்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து முன்னாடி நம்ம கழுத்து, இப்போ பின் கழுத்தில் வந்து கொக்கி தைக்கிறதுனாலும் தைக்கலாம், முன்னாடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்து இப்போ பின்னாடி வைக்கலை, முன்னாடி தான் வைக்கிறேன். முன் கழுத்துக்கு தான் வைக்க போகிறேன் கொக்கி. இப்போ பின் கழுத்துக்கு வச்சிங்கன்னா எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கோடு போடுறேன் பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கணும் நம்ம. நான் வந்து இப்போ முன்கழுத்துக்கு எடுக்கிறதுனால முன்பக்கம் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டு இதை நான் வைக்கிறேன் பாருங்கள், 2ஆக மடக்கிக்கிட்டு கரெக்டாக கரெக்டான அந்த சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக தான் இப்போ வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரே அளவாக இருக்கும், இல்லை ஒன்று கூட குறைச்சேன்னு போகாது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் முன்கழுத்தில் வைக்கிறேன் கொக்கி, நீங்கள் பின் கழுத்தாக இருந்தால் பின்பக்கம் பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டிக்கு வந்து கட் பண்ணுறோம். நம்ம முன்னாடி கொக்கிக்கு வைப்போம்ல பட்டி, நம்ம கழுத்து பக்கம் கட் பண்ணோம் பாருங்கள், அந்த துணியை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 பீஸ் இருக்குது அதில். 2 கழுத்து கட் பண்ணது தானே, அதை அப்படியே வச்சிங்கன்னா அது புரியும். இது இந்த ஓரத்தில் வந்து கிராஸாக இருக்கும், வளைச்சி கட் பண்ணோம்ல, அதுக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க அளவு. 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுதான் தேவை. அடுத்ததாக வந்து கிராஸ் பீட்டு தேவை நமக்கு. அது நான் தைக்கிறப்ப எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நம்ம கழுத்துக்கு வந்து இப்போ கிராஸ் பீட்டு தான் கொடுப்போம். ஏன்னா ரவுண்ட் கழுத்து எடுத்துருக்கோம் நம்ம. கழுத்தாக இருந்தால் நேரையாகவே தைக்கலாம், நேர்கழுத்துலேயே தைச்சிடலாம் நம்ம. இது நான் கிராஸ் பீட்டு வந்து நான் தைக்கிறப்ப இன்ஷால்லா சொல்கிறேன், எப்படி கட் பண்ணணும் தைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். கிராஸ் பீட்டு வந்து நான் எப்படி ஈஸியாக உங்களுக்கு எப்படி கட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. தைக்கிறப்போ சொல்கிறேன், அது ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம கிராஸ் பீட் கட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஏஜேஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.